தேவல் என பாடும்பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த தொடர் சொற்பொழிவு திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருப்பாசுர விளக்கமாக இன்றைய தினம் துவங்கி வருகின்ற 11 நாட்களும் நிகழ்ந்து நிறைவேற திருவருள் கூட்டியிருக்கிறது. எப்பொழுதுமே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தக்கூடிய ஆக்கமும் ஊக்கமும் உடைய நம்முடைய மாணிக்கவாசகம் ஐயா அவர்களும் நம்முடைய சரவணன் ஐயா அவர்களும் மிகச் சிறப்பாக இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது எப்படி நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்க தோன்றும். நான் சொல்லலை, அவர்களாகவே மிக அழகாக இந்த பாசுரத்தினுடைய 12 பாடல்களையும் உங்களுக்காக அச்சடித்து தந்திருக்கிறார்கள். அச்சடித்து தந்தது கூட ஒரு பெரிய செய்தி அல்ல. ஆனால் அதிலே நீங்கள் அன்றாடம் கேட்கின்ற செய்திகளை எல்லாம் குறித்து கொள்வதற்கு வசதியாக இங்கே தாள்களும் தந்திருக்கிறார்கள். தாளை தந்திருக்கிற காரணத்தினாலே அதை நிரப்புவதற்கு உங்கள் தாள் தேவைப்படுகிறது. தாள்னா என்ன? முயற்சின்னு அர்த்தம். உங்கள் முயற்சி தேவைப்படுகிறது. ஆக அந்த தாளை கொண்டு இந்த தாளை நிரப்பினால் அந்த தாளை திருவடியை சென்று நாம் அடையலாம். எல்லாம் சரி சார், பேப்பர் கொடுத்தாங்க, பேனா கொடுத்தாங்களா அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும். ஆனால் சரவணன் காட்டுறாரு, வந்துக்கிட்டே இருக்குன்னு காட்டுறாருன்னு நினைக்கிறேன். நம்ம கேட்கிற செய்திகளை உடனே குறித்து வைப்பதற்கு வாய்ப்பாக நமக்கு குறிப்பு எழுதுவதற்காக தந்திருக்கிற இந்த குறிப்பு புத்தகம், குறிப்பு கையேடு உங்களை எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருக்கும். அதை ரொம்ப சிறப்பாக 2 முறையிலே அமைத்து தந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த பதிகங்களிலே திரு ஆலவாயிலே அருளி செய்த இந்த ஒரு பதிகம்தான் திருப்பாசுரம் என்று சேக்கிழார் பெருமானால் குறிக்கப்பெறுகிறது. இதனுடைய சிறப்பு குறித்துத்தான் சேக்கிழார் பெருமான் இந்த பாசுரத்திலே இருக்கக்கூடிய 12 பாடல்களுக்கும் அவரே விரிவுரை எழுதியிருக்கிறார். திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருப்பாசுரத்திற்கு ஒரு விரிவுரையாக, தெளிவுரையாக
நம்முடைய சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமான இந்த பாடல்களை வரைந்து கொடுத்ததன் காரணமாக சேக்கிழார் பெருமான் நமக்கு ஒரு சிறந்த உரை ஆசிரியராக விளங்கி கொண்டிருக்கிறார். இப்ப பாடலுக்கு பொருள் சொல்லுகிற பொழுது சேக்கிழாரே பொருள் சொல்லிவிட்ட காரணத்தினாலே அவருடைய பொருளை ஒட்டி நாம் பொருள் சொல்லுவதுதான் சிறப்பாக இருக்கும். இந்த பாசுரத்தினுடைய முக்கியத்துவம் கருதிதான், இதனுடைய முக்கியமான அந்த ஒரு தன்மையை கருதிதான் சேக்கிழார் பெருமான் இதற்கு உரை எழுத வேண்டும் என்கிற அந்த ஆவலோடு அதை வரைந்து தந்திருக்கிறார்கள். இதில் இந்த திருப்பாசுரம் என்று சொல்லப்பெறுகிற இந்த பாசுரத்தை அருளி செய்த நிகழ்ச்சியை சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் விவரித்து சொல்லுகிறார். இங்கே இருக்கிறவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு அந்த வரலாறு தெரியும். அதில் நான் இப்போ ஆழமாக போகிறதுக்கு இல்லை. ஏனென்றால் நாம் பாசுரத்தை விளக்கமாக காண இருக்கிறோம். பொதுவாகவே திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த பதிகங்கள் 1, 2, 3 என்று சான்றோர்களால் தொகுக்கப்பெற்ற திருமுறைகள் நம்முடைய சைவ உலகிற்கு பல்வேறு நிலைகளிலே வழிகாட்டிகளாக, நெறியறியாது தடுமாறுகின்ற பொழுது செல்ல வேண்டிய நெறியை சிறப்பாக குறித்து காட்டுவதாக இந்த பதிகங்கள் அமைந்திருக்கும். திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகம்தான் பல்வேறு வினாக்களுக்கு விடையாக அமைந்திருக்கின்றன என்று சொன்னால் அது மிகையல்ல. இங்கேயும் கூட இந்த திருப்பாசுரத்திலே 12 பாடல்கள் அருளி செய்திருக்கிற அந்த பாங்கை பார்க்கிற பொழுது நமக்கும் பல்வேறு ஐயங்களுக்கும் கேள்விகளுக்கும் வினாக்களுக்கும் விடையாகவும் தெளிவை ஏற்படுத்துகின்ற நிலையாகவும் இந்த பாசுரம் விளங்குகிறது. பொதுவாகவே திருஞான சம்பந்தர் பதிகம் பாடினா கோயிலில் போய் பாடுவார், இல்லை கோயிலில் வந்து சேருவதற்கு முன்பாக அடியார்களோடு இருந்து பாடுவார், இல்லை சில சமயம் அந்த கோயிலை நினைந்து வேறு இடத்திலிருந்து பாடுவார், இல்லாவிட்டால் கோயிலுக்கு சற்று தூரத்திலேயே அந்த கோயிலை நினைந்து பாடுவார். இப்படியெல்லாம் அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த திருப்பாசுரம் ஒரு தனி சிறப்பு என்ன என்று கேட்டால், இந்த பாசுரத்திற்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு என்ன என்று கேட்டால், இந்த பாசுரமானது எந்த கோயிலிலும் பாடப்பெறவில்லை, எந்த திருத்தலத்திலும் அருளி செய்யப்பெறவில்லை. ஆற்றங்கரையிலே நின்று அருளி செய்த ஒரு பாசுரம் இது. எந்த ஆறு? வைகை ஆறு. கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வைகை ஆற்றின் கரையிலே நின்று இந்த பதிகத்தை அருளி செய்கின்றார். பொதுவாகவே திருஞான சம்பந்தர் பதிகத்தை அருளி செய்கின்ற பொழுது திருக்கோயிலில் இருந்து பதிகம் அருளுவார்னு நான் சொன்னேன்.
இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போகிறேன். பதிகங்கள் பாடினது நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் சிவபெருமானுக்கா இல்லது நமக்கா? திருக்கோயிலில் போய் பாடுறார். திருக்கோயிலில் போய் பாடுவது பதிகத்தை அருளி செய்து இருக்கிறது சிவபெருமானுக்கா நமக்கா? நமக்காகத்தான். அதில் சந்தேகம் ஒன்றும் இல்லையா? இந்த பதிகமெல்லாம் அருளி செய்தது நமக்காக. ஆனால் பாடின இடம் கோயில், பாடினது சிவபெருமானுடைய திருமுன்பாக இந்த பதிகங்களை எல்லாம் அருளி செய்திருக்கிறார். ஆனால் சிவனை குறித்து பாடியிருக்கிறார், சிவனுக்காக பாடியிருக்கிறார், சிவனையே நோக்கி பாடியிருக்கிறார், சிவனுடைய சிறப்பை பாடியிருக்கிறார், எல்லாம் சரி. ஆனால் நோக்கம் என்ன என்று கேட்டால், இவை பயன்பெற வேண்டியது சிவன் அல்ல. இவற்றை கொண்டு யார் பயன்பெறணும்? அடியார்கள் தான் பயன்பெறணும். ஏன் நமக்காக பாடின பதிகங்கள் தான் அத்தனையும். ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த அந்த பதிகங்கள் முழுவதும் நாம் ஓதி உய்ய வேண்டும் என்பதற்காக அருளி செய்த பதிகங்கள். இந்த பதிகம் அல்லது இந்த பாசுரம் பாடிய அந்த சூழ்நிலையை நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது, திருஞான சம்பந்த பெருமானுடைய அவதார நோக்கம் நிறைவேறுகின்ற ஒரு சூழ்நிலைதான் இந்த பாசுரம் பாடப்பெற்ற சூழல். எதற்காக சுவாமி வந்தார் என்று சொன்னால், புறச்சமய இருள் நீக்கி சிவசூரியன் ஒளி பெருகி உயிர்கள் உய்ய வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு வந்தவர் தான் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான். அப்படி அந்த அவதார நோக்கம் நிறைவேறுவதற்காக மதுரை வந்து சேர்ந்த திருஞான சம்பந்த பெருமான் 3 வாதங்களை செய்கின்றார். ஒன்று சுரவாதம், இன்னொன்று அனல்வாதம், இன்னொன்று புனல்வாதம். முதல்ல செய்தது சுரவாதம், இரண்டாவது செய்தது அனல்வாதம், மூன்றாவது செய்தது புனல்வாதம். பாண்டிய மன்னன் சுரத்தினாரே பீடிக்கப்பட்டு வெப்பு நோயினாரே அவதியுற்று இருக்கிற காலத்தில் நம்முடைய திருஞான சம்பந்தர் அங்கே எழுந்தருளி மந்திரமாவது நீரு என்கிற பதிகம்பாடி திருநீரு திருமேனியிலே பூச சுரமானது நீங்க பெற்ற பாண்டியன் இனி சைவ சமயமே சமயம் என்று சார்ந்து ஒழுகுதற்கு ஆயத்தமான நேரத்திலே அமணர்களெல்லாம் அப்படி திடீரென்று ஒரு முடிவுக்கு வர முடியாது, மேலும் 2 வாதங்களை செய்தாக வேண்டும். அதிலே முதல் வாதமாக நெருப்பிலே அவரவர் சமய உண்மைகளை எழுதி போட்டு, அப்படி எழுதி போடுகிற நிலையிலே யாவருடைய சமய தத்துவம் எரியாமல் இருக்கிறதோ அவர்களே வென்றவர்கள் என்கிற வாதத்தை முன்னாலே வைக்க நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் ஒப்புக்கொள்கிறார். அங்கே அனல் வாதம், அருகர் எழுதி போட்ட ஏடு வெந்து கருகி சாம்பரானது. நம்முடைய பெருமான் போகமார்த்த பூன்முலையாள் என்கின்ற பதிகத்தை எழுதியிட்டார். அது பச்சையாக இருந்தது, எனவே அதற்கு பச்சை பதிகம் என்கிற திருநாமமும் வாய்த்தது. அதிலேயும் தோற்றும் கூட இவர்கள் சளைக்கவில்லை. புனல்வாதத்திற்கு செல்ல வேண்டும், வைகை ஆற்றிலே பெருகி வருகின்ற ஆற்றின் போக்கிலே ஏட்டிலே சமய தத்துவங்களை எழுதி இட வேண்டும்,
எந்த ஏடு எதிர்த்து செல்லுகிறதோ அந்த தத்துவமே நிலைத்த தத்துவம் என்று ஒப்புக்கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். திருஞான சம்பந்த பெருமானோ சரி என்கிறார். கிளம்பி போகிறார்கள். அப்படி போகிற பொழுது வைகை ஆற்றிலே சமணர்கள் தங்களுடைய அத்திநாத்தி என்கிற தத்துவத்தை எழுதி இடுகிறார்கள். ஆறு போன வேகத்தில் ஏடு போன இடமே தெரியல. விரைந்து சென்று கடலோடு சென்று கலந்ததுங்கிறாரு சேக்கிழார் பெருமான். உடனே தோற்றுவிட்டீர்கள் என்று சொல்லுவதற்கு முன்பாகவே அமணர்கள் அவரும் ஏடு இடட்டும், அது அடிச்சுட்டு போகாமல் இருந்தால் தானே நாங்கள் ஒத்துக்குவோம், அது நிற்கணும், அப்பத்தான் நாங்கள் ஒப்புக்கொள்வோம்னார்கள். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, தோக்கிறவன் எப்போவுமே தோக்க மாட்டான், எப்பயாவது ஒரு தடவையாவது ஜெயிப்பான். எப்படி அவங்களுடைய தத்துவம். 2 தடவை தோத்துட்டோம், 3ஆம் தடவையும் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம ஜெயிப்போம்னு நினச்சி தான் செஞ்சேன், அதுவும் போயிடுச்சு. இப்போ என்ன நினைக்கிறான், தண்ணி போகிற வேகத்தில் நம்ம ஏடு போனது பெருசு இல்லை, இவர் ஏடு மிச்சமும் போயிடும், அப்போனா ஈக்குவல்னு சொல்லி டை பிரேக் பண்ணிடலான்னு நினச்சான். ஆனால் என்ன ஆச்சு, பந்தயம் என்னன்னா, ஆறு வேகமாக போய்கொண்டு இருக்கிறது, ஆற்றின் வேகத்தில் ஏடு அடித்து செல்லப்படாமல் அங்கேயே நிற்கணும், அதுதான் போட்டி. ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணுகிறார், உலகிற்கெல்லாம் முழுமுதற் பொருளாகவும் தலை சிறந்த பொருளாகவும் உயிர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக தனு கரண பவன போகங்களை எல்லாம் தந்து கருணையோடு ஆளுகின்ற பெருமானை நினைந்து இந்த உலகத்தவர் தத்துவம் அறிந்து சிவனை வணங்க வேண்டும் என்கிற பெரு நோக்கோடு பாசுரம் சொல்லலுற்றார். அப்ப சொன்ன பாசுரம் தான் இது. அந்த இடத்துல இவர் அந்த பாசுரத்தை சொல்லுகிறார். இப்ப நல்ல கவனமா கேளுங்க. சுரவாதம் என்று செய்தது ஒரு அறைக்குள்ளே நிகழ்ந்தது. அங்க யார் இருந்தார்கள் என்று பார்த்தா, பாண்டியன் படுத்த படுக்கையா இருக்கிறான், திருஞான சம்பந்தர், இந்த பக்கம் சமணர்கள், அதுக்குள்ள அதிகாரிகள் கூட உள்ள விடப்படலை, அவ்வளோ டைட் செக்யூரிட்டி. உள்ளுக்குள்ள இவங்க மட்டும்தான், அரசன், நம்முடைய அரசியார், மாணி, குலச்சிறையார், திருஞான சம்பந்தர், சமணர்கள் கூட்டம், அவ்வளோதான் அந்த ரூம்குள்ள, வேற யாரும் கிடையாது. ஒரு அறைக்குள்ளே நடந்தது அது. அதில் வெற்றி பெற்ற உடனேயே அனல்வாதத்திற்கு அழைத்தார்கள். அனல்வாதம் இப்போ வெளியில் வந்துருச்சு. கொஞ்சம் அரண்மனைக்கு வெளியில் பெரிய நெருப்பு குழி வைத்து அதில் விறகையெல்லாம் வச்சு நெருப்பை மூட்டி தகதகன்னு நெருப்பு. இப்போ அங்கே அதிகாரிகள் கூடினார்கள், அரசு அலுவலர்கள் கூடினார்கள். அத்தனை பேருக்கும் முன்பாக நடந்தது அது. அது 2வது நிலை. 3வது எங்கே நடந்துச்சு? ஆற்றங்கரை. இப்போ இட்ஸ் மேடு பப்ளிக். எல்லா மக்களும் அங்கே கூடினார்கள், அதிகாரிகள், அலுவலர்கள், இதெல்லாம் தாண்டி மக்கள் கூடிவிட்டார்களாம் அந்த இடத்துல. உண்மையை அறிந்து கொள்ள மக்களுக்கு முன்பாக நிகழ்ந்ததினாலே தான் பெருமான் என்ன பண்ணார், எல்லா மக்களும் அறிந்து கொள்ளும் வண்ணமாக உபதேச மொழியாக இதை அருளி செய்தார். அங்க கூட அனல்வாதத்தில் போடுறதுக்கு என்ன பண்ணார், ஏற்கனவே பாடின பதிகத்தை தான் தூக்கி போட்டார். புதுசா அங்க ஒன்றும் பாடல. அனல்வாதத்தில் திருநள்ளாறுல போகமார்த்த பூன்முலையான்னு பாடின, ஏற்கனவே பாடின பதிகத்தை தான் அங்கே இட்டார் நெருப்புல. மந்திரமாவது நீர் சொன்னதுக்கு காரணம், உள்ளே அங்கே அந்த சாம்பலை திருநீராக்குகின்ற பணியில் அதை சொன்னார். இங்கே தான் அந்த அற்புதமாக அந்த பதிகத்தை, பாசுரத்தை சொல்லுகிறாராம்.
இந்த பாசுரத்தை சொல்லுகிற நிலையிலே இந்த பாசுரம் யாருக்காக சொன்னார், அவனுடைய நிலை என்ன என்று நம்முடைய சேக்கிழார் பெருமான் குறிப்பு சொல்லுகிறார். தென்னபன் மாறன் தானும் சிரபுரத் தலைவர் தீண்டி பொன்னவில் கொன்றையார் திருநீரு பூச பெற்று முன்னை வல்வினை நீங்க முதல்வனார் தன்மை அறிய துண்ணினான் வினைகள் ஒத்து துளையன நிற்றலாலே. இந்த பாட்டை நம்ம கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த வாழ்க அந்தனர் பாட்டு பாசுரம் முழுக்க புரியும். இது யாருக்கு சொன்னார்? பாண்டியன் கேட்கறதுக்காக சொன்னார். பாண்டியனுக்கு முதல்ல சுரம் நீங்கிற்று. அவனுடைய நிலையை விவரிக்கிறார் நம்முடைய சுவாமி. தென்னவன் மாறன் தானும் சிரபுர தலைவர் தீண்டி. சிரபுர தலைவருங்கிறது திருஞான சம்பந்த சுவாமிகள். அவருடைய திருக்கரம் தீண்டப் பெறுகின்ற பெரும் பாக்கியம் கிடைக்குமா எல்லாருக்கும்? திருஞான சம்பந்த பெருமானுடைய திருக்கரம் தீண்டப் பெறுகிற பாக்கியம். தென்னவன் மாறன் தானும் சிரபுர தலைவர் தீண்டி பொன்னவில் கொன்றையார்தம் திருநீரு பூசப்பெற்று. பொன் போன்ற நிறமுடைய கொன்றை மலரை அணிந்த சிவபெருமான் இருக்கிறாரே, அவருடைய திருநீரை முதலாக பாண்டியன் அப்பதான் பூசியிருப்பானோ என்னவோ தெரியல. ஆனால் பாருங்க, பெரும் பாக்கியம். அந்த திருநீரை தான் பூசலையா, திருஞான சம்பந்தராலேயே பூசப்பெறுகின்ற பாக்கியம் உடையவனான. அதனால என்ன நடந்தது? முன்னை வல்வினை நீங்க. முன்னை வல்வினை நீங்கி போயிற்றான். முன்னை வல்வினை நீங்க முதல்வனை அறியும் தன்மை துண்ணினான். ரொம்ப அழகா சொல்லுகிறார். சிவபெருமானை அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வினை வல்வினை அதனுடைய தாக்கம் இருக்குமானால் சிவனை அறிந்து கொள்வது கடினம் அப்படின்னு விட்டார். வினை நீங்கினாத்தான் சிவனை பற்றி தெரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும், வணங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அது ரொம்ப தெளிவா சொல்றாரு இங்கே சுவாமி. இந்த பாட்டை நல்லா கவனமா பாருங்க. இவரு சிவனை அறிந்து கொள்ளுகிற அந்த ஆர்வத்தில் இல்ல பாண்டியன், அந்த ஆர்வத்தில் இல்ல. ஆனால் திருஞான சம்பந்த பெருமான் திருக்கரத்தினாலே திருநீரு பூச பெற்ற உடனேயே பாண்டியனுக்கு என்ன நிகழ்ந்துதான்? அவனுடைய வல்வினை நீங்கிற்றுனர். இப்ப நல்லா கவனமா கேட்கணும். சிவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வல்வினை நீங்க வேண்டும். அல்லது இப்படி சொல்லலாம், யாருக்கு வல்வினை நீங்குகிறதோ அவர்கள் சிவனை அறிந்து கொள்வார்கள். அல்லது இப்படியும் சொல்லலாம், யாரெல்லாம் சிவன் மேல் அன்புடையவர்களாக ஆகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த பிறவியிலே வல்வினை நீங்க ஆரம்பித்திருக்கிறது என்று பொருள். தெளிவா சேக்கிழார் சொல்றார். யாருக்கு சிவபெருமான் மேல இன்ட்ரெஸ்ட் வருதோ வல்வினை நீங்க ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம்னார். அப்ப பாண்டிய மன்னனுக்கு எப்படி சிவபெருமானை பற்றி அறிய ஆரம்பித்தா? வல்வினை நீங்க ஆரம்பிச்சிருச்சு. வல்வினை நீங்கினால் பெருமானை அறிகின்ற ஆர்வம் மிகும், பெருமானை பற்றி கேட்கின்ற ஆர்வம் மிகும். அவர்களுக்கு சிவநாமத்தை கேட்டாலும் சொன்னாலும் பேரானந்தம் விளையும். அவர்களுக்கு இதெல்லாம் அடையாளங்கள், இதெல்லாம் அடையாளம். இதெல்லாம் பையன் காலேஜில் சேர்ந்துட்டான்னா என்னென்ன அடையாளம்?
வண்டி வாங்கி கொடுன்னு வம்பு பண்ண ஆரம்பிப்பான். ராத்திரி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான். வந்தப்புறம் சாப்பிட மாட்டான், டிவி பார்ப்பான் 12:30 மணி வரைக்கும். தெரிஞ்சுக்கலாம் பையன் காலேஜில் சேர்ந்துட்டான் அப்படின்னு. ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக இருப்பான். +2 வரைக்கும் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நல்லாயிருக்கும். எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். இப்படி தான் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட. காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் இப்படி இருக்கான் சார், என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அறிகுறி, இதெல்லாம் அறிகுறி. சிவபெருமான் மேலே யாரும் வந்து சொல்லித்தர வேண்டியதில்லை, தானாக வரும் அந்த அன்பு. அந்த அன்பு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், பனி விலக ஆரம்பிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? சூரியன் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுபோல் நம்முடைய வினை நீங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? சிவசூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் உள்ளத்தில். அதை சுவாமி இங்கே சொல்லுகிறார். பாண்டியனுக்கு இப்போ வந்து பக்குவம் வந்துருச்சான். இந்த பக்குவம் எப்படி நிகழ்ந்ததுன்னு சொல்கிறார். பக்குவம் வரத்துக்கு முதல்ல மாயாமலம் நீங்கணும், 2வது கண்மமலம் நீங்கணும், 3வது ஆணவ மலம் நீக்கப்படும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆணவ மலத்தை நீக்கிறது நம்மால் முடியாது, வேலைக்கு ஆகாது. அது அவர் தான் நீக்க முடியும். அப்போ அறைக்குள்ளே நடந்தது பாருங்க சுரவாதம், அது மாயாமல நீக்கம். அங்கே நடந்தது பாருங்க அனல்வாதம், அது கண்மமல நீக்கம். இங்கே ஆற்றிலே நிகழ்கிறதே புனல்வாதம், அதுதான் ஆணவமல நீக்கம். இந்த மும்மல நீக்கத்தை காட்டுகிறார், இந்த 3 செய்திகளாக காட்டுகிறார். அப்படி காட்டுகிற பொழுது சொல்லுகிறார், இந்த அனல்வாதம் என்று சொல்லக்கூடிய அந்த வாதத்திலே இட்ட ஏடு பச்சையாக இருக்கிறது என்று சொல்லப்பெறுகின்ற அந்த நிலையில திருநள்ளாற்றிலே பெருமான் அருளி செய்த அந்த பதிகம் அனல்வாதத்திலே இடம்பெற்று அது பச்சையாக இருந்து சிவபெருமான் பஞ்சபூதங்களையும் வெல்லுகின்ற நிலையிலே தலைவனாக விளங்குகின்றான் என்று அறிவுறுத்துவது மட்டுமல்ல, யார் ஒருவர் சிவபெருமானை முழுமுதற் பொருளாக ஏற்று அவனையே வணங்குகிறார்களோ அவர்களும் பஞ்சபூதத்தை வெல்லுகிறார்கள் என்கிற அந்த செய்தியை தெரிவிக்கிறார். இந்த நெருப்பிலே இடுகின்ற அந்த ஏடு, அது திருமுறை எழுதப்பெற்ற ஏடு. அது நெருப்பிலே இடப்பட்ட உடனேயே வேகாமல் இருந்த காரணத்தினாலே நெருப்பை வென்ற நிலையிலே விளங்கிய திருமுறை இனி வேள்விகள் செய்வதற்கு உரிய திருமுறையாக, தமிழ் திருமுறையாக அது விளங்குவதற்கு தகுதி உடையது என்று காட்டுவதற்காக அந்த அனல்வாதத்தை அங்கே நிறுத்தினார் பெருமான். எந்த மந்திரம் அனலை வெல்லுமோ அந்த மந்திரமே அனலுக்கு அதிபதியாக விளங்க முடியும். அப்படி பார்க்கிற பொழுது எல்லா வேள்விகளுக்கும் உரிய மந்திரமாக தமிழ் மந்திரம் விளங்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் என்பதை காட்டுமுகமாகத்தான் அனல்வாதத்திலே திருமுறை வென்று நின்றது. அப்ப இந்த பூதங்களை நம்பி இல்லாமல் பூதங்களை கடந்து நிற்கிற தன்மையை தருவது திருமுறை. மற்ற மந்திரங்கள் எல்லாம் பூதங்களை தம்பயப்படுத்தி அவற்றோடு இணைந்து இணக்கமாக இருந்து நிகழ்வதற்கு உரிய நிலையாக இருக்கிற பொழுது தமிழ் மந்திரமோ அவற்றோடு இணக்கமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவற்றை வென்று ஏவலாக கொள்ளுவதற்கே இவை உரித்தானவை என்று காட்டுவதற்காக அனல்வாதத்தை அமைத்து காட்டுகிறார் பெருமான். 2வது நிலை அதுதான்.
இனி மூன்றாவது நிலையாக அந்த பாசுரத்தை எழுத பெற்று அந்த ஆற்றிலே இடுகிற பொழுது அங்கேயே நிற்க வேண்டும் என்பதுதான் போட்டியினுடைய விதி. அடிச்சிட்டு போகாம அங்கேயே நிக்கணும், அவ்வளவுதான் விதி. விதி வேற ஒன்றும் கிடையாது. ஆனா இவங்க எழுதின ஏடு என்ன ஆச்சு? அடிச்சிட்டு போச்சு, அருகர்கள்ட்ட அடிச்சிட்டு போச்சு. ஞானசம்பந்தர் இப்ப வைக்கிறார், நீட்டி இட்டார்னாரு, நீட்டி இட்டார்னாரு. அப்படி அவரு அது அந்த என்ன சேக்கிழார் சொல்றாருன்னா, பாசுரத்தை வேற யார் கையிலையும் கொடுக்கலையா, தானே தன்னுடைய திருக்கரத்தாலை எடுத்து கொண்டு போய் அந்த ஆற்றிலே அப்படி இட்டாராம் சுவாமி. நீட்டி இட்டார் அப்படின்னார். இல்லாட்டி இட்டார்னு சொன்னா யார்ட்டையாவது கையில் கொடுத்து கொண்டு போய் கொடுப்பா அப்படின்னு அந்த மாதிரி இல்லை, அவரே கொண்டு போய் அதை இட்டாராம். அங்கேயே நிற்கணும்னு தான் விதி. ஆனா என்ன ஆச்சான், ஆற்றை எதிர்த்து செல்ல ஆரம்பிச்சுதான். அது ஆற்றின் போக்கிற்கு எதிர்ப்பாக சென்றதாம் அது. அப்ப அனலை வென்றதே திருமுறை, ஒருவேளை புனலை வெல்லுமோ என்று ஐயம் வேண்டாம் என்பதற்காக அனலை வென்ற இந்த திருமுறை புனலையும் வெல்லும் என்று காட்டுமுகமாக அங்கே எதிர்த்து செல்லுகிற முறையிலே அது அமைந்தது என்று காட்டுகிறார். ஆக இந்த பதிகமானது அங்கே எதிர்த்து செல்லுகிற அந்த நிலையிலே தெளிவு பெறுகிற அந்த பக்குவத்தை மிக அற்புதமாக எடுத்து காட்டுகிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். என்ன சொல்றாரு, அங்க மாயாமலம் போச்சு, நெருப்புல விட்டவுடனே கண்மமலம் போச்சு, இனி பாக்கி இருக்கிறது ஆணவம் மட்டும். இந்த ஆணவத்தையும் போக்குகிற நிலையிலே தான் இந்த மூணாவதாக மாயாமலம் நீங்குகிற பொழுது யாருக்கும் தெரியாமல் நீக்குவான், யாருக்கும் தெரியாது. ஒருவருக்கு மாயை நீங்கி இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. முதல்ல நீங்க வேண்டியது மாயாமலம் தான், அடுத்து நீங்க வேண்டியது கண்மமலம். அப்ப இந்த கண்மமலம் நீங்குதல் என்றால் என்ன, மாயாமலம் நீங்குதல் என்றால் என்ன என்று தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக மிக அற்புதமா நம்ம சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். ஞானசம்பந்த பெருமான் குருவாக வந்து தீண்டி திருநீறு இடுகின்ற அந்த பெரும் பாக்கியத்தை பெற்றார் என்று சொல்லுகிற பொழுது, யார் ஒருவருக்கு மாயை நீங்குகிறதோ அவருக்கே குரு வந்து திருநீறு இடுவார். அப்ப குரு வர வேண்டும் என்று சொன்னால் மாயாமலம் என்று சொல்லக்கூடிய அந்த மலமானது நீங்க பெறுகிற பொழுது தாமாக குரு வந்து திருநீறு இடுகின்றார். அப்படி திருநீறு இடுகின்ற பொழுது பாக்கி இருக்கிற கண்மங்கள் நீங்கி போகின்றன. கண்மம் நீங்கிய பிறகு அவர்களுக்கு நீங்க வேண்டுவது ஆணவம், அதை சிவம் நீக்கி வைப்பார். அப்ப ஒருவருக்கு இந்த உபதேசம் எப்படி நிகழ்கிறது என்று சொல்லுகிற அந்த பாங்கிலே சொல்லுகிற பொழுது நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார், சிரபுரத் தலைவர் பொன்னவில் கொன்றையார் திருநீறு பூசப்பெற்று முன்னை வல்வினை நீங்க முதல்வனை அறியும் தன்மை துண்ணினான். இப்ப ஞானசம்பந்தரை மட்டுமே அறிந்தவர் முதல்வனை அறியும் தன்மை, இப்பத்தான் சிவனை அறிகின்ற தன்மையை துண்ணினார். திருநீறு பூசரோடனேயே சிவன் பெருமையுடையவன் என்கிற அறிகின்ற அந்த திறம் வாய்ந்தது, வல்வினை நீங்கியது, சிவனே முழுமுதற் பொருள் என்று தெரிந்தது. இனி சிவனை அனுபவப்படுத்துவது குருவினுடைய வேலை. குரு என்ன செய்கிறார், எனக்கும் தெரிஞ்சு போச்சு சிவன் முழுமுதற் பொருள், குருவுக்கும் தெரியும் சிவன் முழுமுதற் பொருள்னு. ஆனால் சிவன் முழுமுதற் பொருள் என்று தெரிந்த எனக்கு சிவன் அனுபவப்பட மாட்டான். அந்த அனுபவப்படுவதற்குத்தான் குரு துணை செய்கிறார். அந்த அனுபவப்படுவதற்கு செய்த துணையத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார். முதல்வனை அறியும் தன்மை துண்ணினார். அப்ப அவருடைய நிலை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, வினைகள் ஒத்த வினைகள் துளையென நிற்கவே. துளைன்னா தராசு,
இந்த தராசில் இந்த ரெண்டு தட்டும் அப்படி சமமாக நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி சமமாக நிற்கிற நிலையில் நல்வினை தீவினை என்பது சமமாக நின்ற காரணத்தினாலே, வினை ஒத்து நின்ற அந்த காரணத்தினாலே இனி பக்குவத்தை அடைந்த பாண்டியன் சிவத்தை அறிகின்ற தன்மையை உற்றான். அவனுக்கு பதியினுடைய அந்த பதித்தன்மையை, பதி இலக்கணத்தை இந்த பாசுரத்திலே விளக்கினார் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த துளையென நிற்கவே என்று சொல்லுகிற பொழுது, வினை ஒத்து துளையென நிற்கவே அப்படின்னு சொல்லுகிற பொழுது, நம்முடைய நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடியவை நமக்கு நிறைய சேர்ந்து கிடக்கு. நமக்கு என்ன நல்வினை செஞ்சிருக்கோம், என்ன தீவினை செஞ்சிருக்கிறோம் ஒன்றும் நமக்கு தெரியல. நிறைய இருக்கு. ஏதோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எத்தனையோ நல்வினை எத்தனையோ தீவினை எல்லாமே இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஒண்ணு நிச்சயம், என்ன ஒன்னே ஒண்ணு ரொம்ப நிச்சயம் என்னன்னா, பிறவிகள் தோறும் தொடர்ந்து வருகின்ற அஞ்செழுத்து சென்ற பிறவியில அறிந்து வைத்திருக்கிறோம். ரொம்ப நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டா, சிவனை அறிந்து கொள்வதும் சிவனை உணர்ந்து கொள்வதும் சிவனோடு ஏற்படுகின்ற தொடர்பும் பிறவிகள் தோறும் நிகழ்கின்ற அந்த கண்டினியூட்டி இருக்கு பாருங்க, கனெக்டிவிட்டி. அந்த கண்டினியூட்டி கனெக்டிவிட்டி எதனால் நிகழ்கிறதுனா அஞ்செழுத்துனால நிகழ்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அஞ்செழுத்து சொல்லி கொண்டு இருக்கிறீர்களோ, இந்த அஞ்செழுத்து மட்டும்தான் அடுத்த பிறவிலையும் தொடர்புபடுத்தும். இது திருமூலர் சொல்றார். அஞ்செழுத்து என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரம் உயிர்களை பிறவிகள் தோறும் எந்த பிறவி எடுத்தாலும் சிவத்தோடு சம்பந்தப்படுத்துவது அஞ்செழுத்தே. எல்லாமே மறந்து போகும், மித்ததெல்லாம் மறந்து போகும். என்னது? எல்லாமே மறந்து போகும். என்ன செஞ்சோம், ஏது செஞ்சோம், எங்க போனோம், எங்க வந்தோம் மறந்து போகும். ஆனா ஒன்னே ஒன்று ஞாபகம் இருக்குமா, என்னது? அஞ்செழுத்து. எல்லா பிறவிலையும் இருக்குமா. அதான் சொல்றாரு. பல்வேறு நிலைகளில் பார்த்தீர்கள்னா, சிவபெருமானை வழிபாடு செய்தவர்கள் மானுடர்கள் மட்டுமல்ல, சிலந்தி, யானை, நாரை, காகம், அணில் இவைகளெல்லாம் செய்திருக்கின்றனவ. இவைகளெல்லாம் எப்படி செய்தன என்று தெரியுமா? இந்த உயிர்களுக்கெல்லாம் தொடர்பாக இருந்தது. முன்னை பிறவியில உயர்ந்த நிலையில் இருந்திருந்தாலும் ஏதோ தீவினை காரணமாக மானுட பிறப்பு தவறி வேறு பிறப்பிலே வந்திருந்தாலும் இந்த பிறப்பிலே அந்த பிறப்பிலே கற்ற அஞ்செழுத்து உடன் வந்த காரணத்தினாலே இந்த பிறப்பிலும் சிவ வழிபாடு செய்வதற்குரிய தகுதியை பெற்றுவிட்டது. அதுதான் கண்டினியூட்டி. அதனால தான் அப்பர் சொன்னார், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி. உன் அடின்னா என்ன அர்த்தம்? அஞ்செழுத்துன்னு அர்த்தம். அஞ்செழுத்துங்கிறது அடி. உன்னடி என் மனத்தே வழுவாது இருக்கு. இப்போ அடிங்கிறது ரொம்ப பேர் திருவடின்னு சொல்றாங்க. அது இருக்கட்டும், அது பொதுவான பொருள் தான். உன்னடி என் மனத்தேன்னா உன்னுடைய திருவடி என் மனசுல. ஆனால் உண்மையிலேயே அடி என்பது அஞ்செழுத்து. அஞ்செழுத்து என் மனத்தே வழுவாதிருக்க. அஞ்செழுத்து ஓதுவதினாலே என்னன்னா, பிறவிகள் தோறும் தொடர்ந்து வருகிறது அஞ்செழுத்து. ஆக இந்த அஞ்செழுத்து என்று சொல்லக்கூடிய இந்த நிலையில, இதை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில, இதை பிறவிகள் தோறும் சிவ வழிபாட்டிலே தொடர்புபடுத்துகின்ற இந்த நிலையில பாண்டிய மன்னனுக்கு பக்குவம் எப்படி வந்ததுன்னார், நல்வினை தீவினை ஒத்து துளையென நிற்றலாலேனார். துளை என்றால் தராசு, ஒத்து நிற்கிறது என்று சொன்னால் இப்பொழுது பாண்டியனுக்கு நன்மை தீமை இன்பத் துன்பம் என்ற இரண்டும் நீங்கி சிவானுபவம் ஒன்றே நிலைத்திருந்தது. இப்ப துளையென நிற்றலாலேனா நல்வினை தீவினை சமமாச்சுன்னு சொன்னா, எல்லா நல்வினையும் எல்லா தீவினையும் கவுண்ட் பண்ணா இது 100 நல்வினை 100 தீவினை பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சிடக்கூடாது. அப்படி இல்லை கணக்கு. நல்வினையும் தீவினையும் சமமாகணும்னு சொன்னால், நிறைய நல்வினை செஞ்சுட்டேன் சார், சமமாகணுங்கிறதுக்காக நான் ஒரு 10 தீவினை செய்யணுமான்னு கேட்கக்கூடாது. அது அப்படி இல்லை கணக்கு. நல்வினை தீவினை சமம்னா, நல்வினையினாலே வருகின்ற புண்ணியத்தையும் தீவினையினாலே வருகின்ற பாவத்தையும், அல்லது நல்வினையினாலே வருகிற இன்பத்தையும் தீவினையினாலே வருகின்ற துன்பத்தையும், இவை வினையினாலே வருகின்ற இன்பத் துன்பம் இவை இறைவனாலே ஊட்டப்பெறுகிறது என்று உணர்ந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவித்தல். இதுதான் துளையென நிற்றலாலே.
இது ரெண்டு எப்ப வரும்னா சிவானந்தத்தை குருவினாலே உணர ஆரம்பிக்கின்ற வேளையில சிவானந்த அனுபவம் நிகழ்கிற பொழுது நமக்கு சிவனே துணை, இது எது வந்தா என்ன எது போனா என்ன என்கிற அந்த இன்ப துன்ப உணர்வுக்கு அப்பாற்பட்டு நிற்கிற அந்த உணர்வு வருகிற பொழுது அவர்கள் சிவானந்த நிலையில் நிற்கிற அவர்கள் சிவானுபவத்தை தொடர்ந்து பெறுவதற்காக தத்துவங்களை உணர வேண்டும் என்கிற முறையிலே இந்த சிவ தத்துவங்களை மிக அற்புதமாக இந்த பாசுரத்திலே விளக்கி அருளினார். இப்ப பாண்டியனுக்காக சொன்னது எதுக்குன்னா உலக உயிர்களும் உய்ய வேண்டும் என்பதற்காக அருளி செய்கின்றார். இப்ப பாண்டியனுக்கு இன்ப துன்பம் சமமா போச்சு. இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. இந்த நிலையில நிற்கிறவர்கள் செய்கின்ற செயல்கள் இறைவனுக்கு உரியது. அதனால தான் சமணர்களை கழுவேற்றியது பாண்டியனை சேராது. ஏன் நிகழ்ந்ததுன்னு சொன்னா இதுல தோத்து போனா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். என்னப்பா ஒவ்வொரு பந்தயமா போய்கிட்டே இருக்குதே, அதுல தோத்தா அடுத்த பந்தயம் தோத்தா இந்த பந்தயம் தோத்தா என்ன பண்றதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு இந்த பந்தயத்தில் இறங்குவோன்னார். உடனே அவங்களாம் சொன்னாங்க, இந்த பந்தயத்தில் நாங்கள் தோத்தோம்னா நாங்கள்லாம் கழுவில் ஏறிடுறோம் என்று சொன்னார். ஏற வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர்லாம் மாறிட்டாங்க. சாமி சைவமாக மாறினவங்களெல்லாம் விட்டாச்சு. சில பேர் ஓடிட்டாங்க, அவங்களையும் விட்டாச்சு, ஒன்றும் துரத்தில். சில பேர் மட்டும் வீரமாக நாங்கள் கழுவில் ஏறிக்கிறோம், அவர்களே ஏறிக்கொண்டார்கள் என்று தான் சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உறங்கி கொண்டிருக்கிற மடத்திலே திருஞான சம்பந்தரும் மற்றவர்களும் உறங்கி கொண்டிருக்கிற மடத்திலே கொண்டு போய் தீயை வைத்தார்கள். அதுதான் காரணமே தவிர தோத்ததுனால யாரும் கழுவில் ஏற்றிட மாட்டாங்க. தூங்கிட்டு இருக்கிறவன் இடத்துல கொண்டு போய் தீயை வச்சா அத்தனை பேர் இறந்து போகிற நிலையில மிகப்பெரிய பாதக செயலை செய்த காரணத்தினாலே அந்த தண்டனையை சரியாக வழங்கினான் பாண்டிய மன்னன். அது ஒரு புறம் இருக்கட்டும். எனவே இந்த பாசுரத்தை அருளி செய்கின்ற பெருமான் பாசுரம் அருளி செய்கின்ற நிலை என்ன என்று கேட்கிற பொழுது, உயிர்கள் ஏன் சிவனை வணங்க வேண்டும், சைவ நெறி என்பது என்ன, சிவாகம நெறி என்பது என்ன என்கிற அந்த செயல்களையும் செய்திகளையும் மிக அற்புதமாக இந்த பாசுரத்திலே அருளி செய்கின்றார். இந்த பாசுரத்தில் எத்தனை பாட்டுன்னு சொன்ன? 12 பாட்டு. இதை அடிப்படையாக பிற்காலத்திலே எழுந்த மெய்கண்டார் அருளி செய்த சிவஞான போதமும் 12 சூத்திரங்களை உடையதாக விளங்குகிறது. ரெண்டும் அதுல பார்த்தீங்கன்னா 2 அதிகாரம், ஒன்று பொது அதிகாரம், இன்னொன்று சிறப்பதிகாரம். 2 அந்த 2 அதிகாரங்களும் 2 நிலையிலே இருக்கிறதை காட்டுவதற்காக திருஞான சம்பந்தர் இந்த 12 பாட்டில் முதல் 3 பாட்டுகள் ஒரு யாப்பில் செய்தார். அடுத்த மீதி இருக்கிற 9 பாடல்களை வேற யாப்புல செய்திருக்கிறார். இப்படி 2 யாப்புகளிலே ஒரே பதிகத்தை அருளி செய்து இந்த ஒரு பதிகம் தான் வேற பதிகத்தில் அப்படி அருளி செய்யற. ஒரு பதிகத்துக்கு ஒரு யாப்புன்னா அதுதான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும். ஆனா இதுல மட்டும் என்ன பண்ணார், முதல்ல 3 பாட்டு ஒரு வடிவம், அப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு சந்தேகமா இருக்கிறதுனால புரட்டி பார்க்குறாங்க. பார்க்கலாம். முதல் பாட்டு, 2வது பாட்டு, 3வது பாட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். அது மட்டும் ஒரு யாப்பு, குறுகின யாப்பு. அப்புறமா பார்த்தீங்கன்னா மீதியெல்லாம் வேற யாப்பு. இந்த மாதிரி 2 யாப்பில் ஒரே பதிகத்தை திருஞான சம்பந்தர் அருளி செய்யவே இல்லை. இந்த ஒன்று மட்டும்தான் அருளியிருக்கார். காரணம், 2ம் 2 நிலைகள் என்று காட்டுவதற்கு. ஒன்று பொது, இன்னொன்று சிறப்பு. முதல்ல சிவனை பொதுவாகத்தான் நாம் அறிவோம். அப்புறமா எப்படி அறியறது? சிறப்பாக அறியணும். முதல்ல பொதுவாக அறிய வேண்டும், அப்புறம் சிறப்பாக அறியணும். பொதுவாக அறிகின்ற பொழுது புலனாகாத விஷயங்கள் சிறப்பாக அறிகின்ற பொழுதுதான் புலனாகும். அறிந்து கொள்வது வேறு, அனுபவப்படுவது வேறு. எத்தனையோ விஷயத்தை அறிந்து கொள்ளலாம், ஆனால் அனுபவப்படுவது என்பது அதிலிருந்து வேறுபடுகிறது. நாம் சிவனை அறிந்து கொண்டோம், அனுபவப்பட வேண்டும் என்பது தான் நம்முடைய சான்றோருடைய நோக்கம். அந்த அனுபவப்படுவதற்குரிய வழிகளைத்தான் நமக்கு நிறைய காட்டியிருக்கிறாங்க. அந்த வழியிலே தான் இந்த பாசுரமும் நம்முடைய திருஞான சம்பந்தர் அருளி செய்கின்றார். இந்த சிவானுபவம் நிகழ்ந்த பொழுது இந்த ஆன்மா அறியாமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்து 3வது மலமாக இருக்கிற ஆணவ மலத்திலிருந்தும் விடுபடுகிறது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நமக்கு இந்த மாயாமல குற்றம்,
கண்மமல குற்றம், ஆணவமல குற்றம் என்று சொல்லக்கூடிய 3 குற்றங்களிலும் உயிரானது சிக்கி தவித்து துன்பப்பட்டு கொண்டு, இந்த துன்பத்திற்கெல்லாம் காரணம் எது என்று கூட அறிந்து கொள்ள முடியாமல், இது அதற்கான உபாயத்தையும் அறிந்து கொள்ளாமல் வாட்டமுறுகிற வேளையிலே தான் சான்றோர்கள் தோன்றி, ஞானிகள் தோன்றி, அவற்றிற்குரிய உபாயத்தையும் அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான வழிகளையும் அருளி செய்கின்றார்கள். திருஞான சம்பந்தர் அருளி செய்த பதிகங்களிலே தலை சிறந்து விளங்குவது இந்த திருப்பாசுரம். இந்த திருப்பாசுரத்திலே 12 பாடல்களை நாம் 12 நாட்களிலே தினம் ஒரு பாடலாக சிந்திக்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாடலை சிந்திப்பதற்கான காரணம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலும் தருகின்ற தத்துவங்கள் நமக்கு தெளிவை நல்கி நம்முடைய வழிபாட்டையும் நம்முடைய வணங்குதலையும் மேலும் சீர்த்தியும் நேர்த்தியும் செய்யக்கூடியதாக அமையும். அப்படி பார்க்கிற பொழுது இந்த முதல் பாடலாக அருளி செய்கின்றார். அப்படி துவங்குகிற பொழுதே வாழ்க என்றுதான் துவங்குகிறார். மங்களமான சொல்லு. வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வெந்தனும் ஒங்குக. வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வெந்தனும் ஒங்குக. ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க. வையகமும் துயரு தீர்கவே. வையகமும் துயர் தீர்கவே. ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க. வையகமும் துயர் தீர்கவே. அரண்நாமம் எல்லா இடத்திலும் சூழ்ந்திருந்தா வையகம் துயர் தீரும். இன்னும் தீரலைன்னா என்ன காரணம்? அரண்நாமம் சூழல. அரண்நாமம் சூழ்க வையகம் துயர் தீர்கவே. மங்களமாக துவங்குகின்றார். வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வெந்தனும் ஒங்குக. நமக்கு சில சொற்கள் நமக்கு சற்று குழப்பத்தை விளைவிக்கும். அந்த சொற்களை நாம் கொஞ்சம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். காலங்காலமாக சில சொற்கள் பயின்று வருகின்ற முறையில் பழுதுபட்டு போய் அந்த சொல் வேறு நிலையை குறிக்கின்ற சொல்லாக மாறிவிடுகிறது. அப்ப ஞானிகள் அந்த சொல்லை பயன்படுத்துகிறார்கள்னா அவர்கள் என்ன பொருளிலே பயன்படுத்துகிறார்கள், எதற்காக அந்த சொல்லு உபயோகப்படுத்துகிறாருன்னு நம்ம பார்த்துக்கணும். சேக்கிழார் 4 பாட்டு எழுதியிருக்கிறாரு. இந்த ஒரு பாட்டுக்கு உரை, இந்த ஒரு பாட்டுக்கு அவர் உரை செய்திருக்கார். 4 வரியையும் 4 பாட்டுல விவரிக்கிறார். முதல்ல ஒரு வரி எடுத்துக்கிட்டார், அடுத்த வரி எடுத்துக்கிட்டார், அதுக்கு அடுத்த வரி எடுத்தார், அதுக்கு அடுத்த வரி எடுத்தார். முதல் வரி என்ன? வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம். அதான் முதல் வரி. மங்களத்திற்காக முதல்ல வாழ்கன்னு சொன்னார். சேக்கிழார் சொல்லுகிறார் அந்தணர் வானவர் ஆணினம் வாழ்க என்று. இந்த வாழ்க தூக்கி பின்னால போடுறார். அந்தணர் வானவர் ஆணினம் இந்த 3ம் வாழ்க என்று சொன்னார். சரி, இந்த மூவரையும் வாழ்க என்று சொன்னதனுடைய மெய்மொழியின் பயன், இதனுடைய பயன், இந்த வரியினுடைய பொருள் என்ன, பயன் என்ன என்று கேட்கிற பொழுது அதுக்கு விளக்கம் சொல்றார். என்ன விளக்கம் சொல்லுகிறார்? இந்த உலகத்திலே வேள்விகள் செய்யப்பட வேண்டும். 1. 2வது, இந்த உலகத்திலே அர்ச்சனை நிகழ வேண்டும். 2. 3வது,
இந்த உலகத்திலே வழிபாடு நிகழ வேண்டும். என்னென்ன நிகழணும்னு சொன்னார்? வேள்வி, அர்ச்சனை, வழிபாடு. இப்ப நான் முதலே சொன்ன உங்களுக்கு, இப்ப நமக்கு நம்ம இப்ப போற ரோடு யார் போட்டு கொடுத்ததுன்னா சேக்கிடார் போட்டு கொடுத்த ரோடு. அதுல தான் இப்ப நம்ம போறோம். அவர் எப்படி கூட்டிட்டு போறாரோ அந்த பாதையில தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அவரு என்ன சொல்றாரு? தெளிவா சொல்றாரு. முதல் வரியில என்ன சொன்னாருன்னா, இந்த அந்தணர், வானவர், ஆணினம் என்று சொல்லக்கூடிய மூன்றும் வாழ்கன்னு சொன்னார். காரணம், வேள்வி, அர்ச்சனை, வழிபாடு என்று சொல்லக்கூடிய மூன்றும் போற்றப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும், செய்யப்பட வேண்டும் என்கிற காரணத்திற்காக அந்தணர், வானவர், ஆணினம் மூன்றையும் வாழ்க என்று முதலிலே வாழ்த்தினார். சரி, ரைட்டு. இந்த வேள்வி, அர்ச்சனை, வழிபாடுங்கிறது என்னன்னு பார்க்கறதுக்கு ஒரு தெளிவா சொன்னார். இப்ப அதுல பார்ப்போம். வாழ்க அந்தணர், வானவர், ஆணினம், வீழ்க தன்புணல், வெந்தனும் பூங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க. அப்ப அரண் நாமமே சூழ்க என்று சொன்னதினாலே சிவபெருமான் சம்பந்தப்பட்ட அந்த செய்திகளைத்தான் முன்னாலேயும் சொல்லியிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளுகிற பொழுது, செய்யப்படுகிற வேள்வி, செய்யப்படுகிற அர்ச்சனை, செய்யப்படுகிற வழிபாடு மூன்றுமே சிவனுக்கு உரியதாக அமைய வேண்டும். இது முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அப்ப சிவனுக்கு உரியதாக செய்யப்படுகிற சிவவேள்வி, சிவனுக்கு உரியதாக செய்யப்படுகிற சிவார்ச்சனை, சிவனுக்கு செய்யப்படுவதாக இருக்கிற சிவ வழிபாடு சங்கரனுக்கு உரியவை. அப்ப இந்த மூன்றையும் அவர் எடுத்து சொல்லுகிற பொழுது, சிவவேள்வி என்று ஒன்று இருக்குமேயானால் மற்ற வேள்விகளும் உண்டு. வேள்வி என்று பொதுவாக சொல்லுகிற பொழுது வேள்விகள் தாரகாவனத்து முனிவர்கள் கூட வேள்விகள் செய்தார்கள், சமணர்கள் வேள்வி செய்திருக்கிறார்கள். அப்ப எந்த வேள்வின்னு சொல்லணும் இல்லையா? திருஞான சம்பந்த பெருமான்ட்ட அவங்க அப்பா சிவபாதர் வந்தார். அப்பா ஊர் ஊரா போயிட்டு இருக்கிற, ரொம்ப நாள் ஆச்சுப்பா வேள்வி பண்ணி, எனக்கு மந்திரமே மறந்துடும் போல இருக்கு, நான் கொஞ்சம் வேள்வி இல்லாமல் பண்ணணும், கொஞ்சம் பணம் இருந்தா கொடுப்பா அப்படின்னு கேட்டார். யார்? பிள்ளைகிட்ட தானே கேட்பார் அப்பா. யார்கிட்ட கேட்க முடியும்? பிள்ளைகிட்ட தானே கேட்க முடியும். அந்த காலத்திலே ஆரம்பிச்சிச்சு இது, பிள்ளைகிட்ட தான் கேட்கறதுன்னு. ஏதோ நல்ல பிள்ளையா போச்சு இது. இது சொல்லிச்சு, அப்பா எனக்கு நான் ஒன்றுமே பேங்க் அக்கௌண்ட்லாம் என்கிட்ட கிடையாதுப்பா, எனக்கு நோ கிரெடிட் கார்டு, நோ டெபிட் கார்டு, எல்லாமே ஒரே கார்டு. இந்த காட்டில் ஒருத்தர் இருக்கிறான், இடுகாட்டில் சுடுகாட்டில் சுற்றி திரிகிற ஆள், புலித்தோல் போர்த்திக்கிட்டு இருக்கிற ஆள், அவன் ஒருத்தன் தான் நமக்கு, எனக்கு கார்டு கிடையாது, அவர்கிட்ட போய் வேணா கேட்குறேன்னு கேட்டார். பதிகம் பண்ணார் இல்லையா? என்ன பதிகம் பண்ணார்? இடறினும் தளரினும்னு பாடினார். அவர் ஒரு தடவை பாடி பணம் வாங்கினார். அதுக்கப்புறம் அது அத்தனை பேர் பாடி பாடி அவர்கிட்ட இருந்து கறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சிவபெருமான் பாடுறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறார், இப்பவும் கொடுக்குறார். இடரினும் தளரினும் அவர் பாடி வாங்கினார். இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொண்டமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே அப்படின்னு கேட்டார். அவர் கொடுத்துட்டார். அவர் கேட்டு போனா இருக்கிற அடியார்களெல்லாம் அவர்கிட்ட போய், இதுவோ எமை ஆளுமாறி ஈவதொன்றமக்கு இல்லையே அப்படின்னு ஆளுக்காள் போய் நின்று கேட்குறாங்க. சரி ரைட்டு, இந்த வச்சுக்கன்னு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார் இன்னைக்கும். அந்த பணத்தை எடுத்து இப்போ தன்னுடைய தந்தையார்ட்ட கொடுக்குற பொழுது சொல்லுகிறார், அப்பா வேள்வி செய்யுங்க, ஆனால் சிவனை முன்னிறுத்து வேள்வி செய்யுங்கள், அதற்கு மட்டுமே இப்பணம்னு கொடுத்தார். அப்ப சிவ வேள்வியில தானே அங்க நிற்கிறார். சிவனை முன்னிறுத்தி செய்யப்படுகிற வேள்வி என்பதினாலே சிவனை தவிர மற்ற தெய்வங்களை முன்னிறுத்தி செய்யப்படுகிற வேள்விகள் உண்டு. அந்த வேள்விகளை திருஞான சம்பந்தர் குறிக்கவில்லை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சிவவேள்விகளை மட்டும் குறிக்கிறார். இந்த இடத்துல குறிப்பது மட்டும் தான் பேச்சு. இப்ப என்ன சொல்லுகிறார்?
இந்த சிவ வேள்வியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த வேள்வியின் பயன் என்னன்னா வீழ்க தன் பூணல். அது அடுத்தது அவரே சொல்லுகிறார். இந்த வேள்வியின் உரு பயன் மழை. அப்ப வேள்வி என்பது எதை குறித்து சொல்லுகிறார் என்றால், உலக நலன் குறித்து செய்யப்படுகின்ற வேள்வி. உலக நலன் குறித்து செய்யப்படுகின்ற வேள்வி. எல்லாரும் நல்லா இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் என்பதற்காக செய்யப்படுகின்ற வேள்விதான் சிவ வேள்வி. அப்ப இந்த சிவ வேள்வி என்பது சிவனை முன்னிறுத்தி, சிவனையே அந்த வேள்வியின் தலைவனாக கொண்டு, அவன் சிவனுக்காக செய்யப்படுகிற இந்த வேள்வியினாலே உலகத்து உயிர்களெல்லாம் என்ன நன்மை. அதுவும் பாருங்க, குறிப்பா இந்த வேள்வி மழை பெறுவதற்காக செய்யப்படுகின்ற வேள்வி, சிவ வேள்வி. அதனாலதான் வீழ்க தன்புணல்னர் சேக்கிழார் சொல்லுகிறார், மழை பெய்வதற்காக செய்யப்பட்ட வேள்வியின் பயன் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த வேள்வியும், இந்த வேள்வியினாலே சிவனை முன்னிறுத்தி செய்யப்படுகின்ற வேள்வியினாலும் சிவனையே கடவுளராக கொண்டு வழிபாடு செய்கின்ற தேவர்கள், அவர்தான் வானவர். அந்த வானவர்கள் சிவனுடைய ஏவலிலே நின்று சிவ கைங்கரியங்களை செய்கின்றவர்கள், இந்த உலகிற்கு நன்மை செய்கின்றவர்கள், அவர்களை வாழ்கனர். அப்ப நல்ல கவனமாக கேட்கணும். சிவ வேள்விகளையே இங்கே குறித்தார். அப்ப ரொம்ப தெளிவா ஒன்று தெரிஞ்சு போச்சு. அந்தணர் என்பவர் யார் என்று கேட்டால், யார் சிவ வேள்விகளை செய்கின்றார்களோ அவர்களே அந்தணர்கள் என்ற தெளிவு பிறக்கிறது. யார் செஞ்சாலும் அந்தணர் தான், ஆனா அவங்க சிவ வேள்வி செஞ்சா அந்தணர். எனவே அந்தணர் என்பது நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் ஒரு குலத்தையோ ஒரு இனத்தையோ அவங்களும் செய்யலாம், அதுல தப்பு கிடையாது, அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் யார் ஒருவர் உலக நன்மைக்காக, உலகத்து உயிர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக, மழையை தருவிப்பதற்காக வேள்விகளை சிவத்தை முன்னிறுத்தி சிவவேள்வி செய்கிறார்களோ அவர்களே அந்தணர்கள். எனவே அவர்களையே அந்தணர் என்று விழித்தார் என்கிற தெளிவு சேக்கிழாருடைய பாடல்களிலே நமக்கு கிடைக்கிறது. அப்ப வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம் என்று சொல்ல பெறுவது பசுக்கூட்டத்தை அங்கே சொல்லுகிறார் என்பது தெளிவு. காரணம், சைவர்களுக்கு மிக 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 முக்கியமாக வழங்கக்கூடிய திருநீரு கிடைப்பது ஆணினத்திலிருந்து தான். எனவே அவை வாழ்க என்று தெளிவுபடுத்தினார். அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்குரிய அந்த 5 நிலைகளையும் பால் தயிர் நெய் என்று சொல்லக்கூடியவர்களை எல்லாம் அது வழங்குகிறது என்கிற காரணத்தினாலும் ஆணினம் என்று சொல்ல பெறுகின்ற. அது மட்டுமா, திருநீர் தருது, இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் தருது, எல்லா பொருள்களும் தருது. அது மட்டும் இல்ல, அது சிவபெருமானுக்கு வாகனமாகவும் இருக்கு. இதை விட என்ன சிறப்பு உனதுக்கு? அதனுடைய அறிகுறி பாருங்க, அந்த பசு கூட்டம் தான் நமக்கு பால் தருது. அந்த பால் இருந்தால் தயிர் நெய் எல்லாமே நாம் அடைகின்றோம். நாம் அதுக்கு என்ன தரோம்? வீணா போன புண்ணாக்கு, குடிக்க முடியாத கழனி, நெல்லை எடுத்த வைக்கல், இத்தனையும் கொடுத்துட்டு நம்ம ஆள் மாதிரி கறக்கிறதுல வீணா போனதெல்லாம் கொடுத்துட்டு மிகச்சிறந்த பாலை பெறுவது போல சிவபெருமானிடம் நம்முடைய வலிய தீவினைகளை எல்லாம் தந்து நல்ல அருளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற குறிப்பாகத்தான் அந்த ஆணினமே அமைத்து காட்டுகிறான் பெருமான். என் வாகனம் எப்படி இருக்கு பாருப்பா, இத்தனை வாகனம் இருக்கே, ஏன் வச்சுக்க கூடாது? அவரு இந்த வாகனத்தை வைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம், இருக்கிற வேணாததெல்லாம் வாங்கிக்கிட்டு நல்லதை மட்டுமே தருகின்ற நிலை. அப்படி இந்த ஆணினத்தை வாழ்க என்றார். யார் ஒருவர் சிவனை முன்னிட்டு சிவவேள்வி செய்கின்றார்களோ அவர்களை வாழ்க என்றார். ஏனால் அதனால மழை வருகிறது, உயிர்கள் உய்கின்றன. வேள்வியின் உரு பயன் புனல், வீழ்க தன் பூணல். அது மேலிருந்து வீழணும். வாழ வேண்டியது இது, வீழ வேண்டியது மழை. வீழ்க தன் பூணல்.
வேந்தனும் ஓங்குகன்னாரு. ஏன் வேந்தன் ஓங்க வேண்டும் அப்படின்னு கேட்டா, அரசன் நல்ல நிலையில இருந்தாத்தான் மேலே இருக்கிற இவர்களெல்லாம் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அந்த 3 சொன்னார். வேள்வி செய்ய வேண்டும், அர்ச்சனை செய்ய வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும் என்கிற நிலையில். வேள்வி செய்கின்றவர்கள் மிக உயர்ந்தவர்கள், அர்ச்சனை செய்கின்றவர்கள் நடுவில் இருக்கிறவங்க, வழிபாடு செய்கின்றவர்கள் எளியவர்கள், ஆரம்ப நிலையில் இருக்கிறவர்கள். ரொம்ப சுலபமா சிவபெருமான எடுத்தவொடனே ஒருத்தர் வேள்வி செய்ய முடியுமா? சிவனை பற்றி தெரிஞ்சிருச்சு, சிவனை அறிந்து கொள்ள வேண்டும், சிவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறார். அவர் உடனே எடுத்த வேள்வியா? இல்லை, வழிபாடு. வழிபாடு என்பது ரொம்ப எளிமையானது, ரொம்ப எளிமை. ஒரு பாடலை பாடலாம், ஒரு பதிகத்தை பாடலாம், ஒரு மலரையே கூட தூக்கி போடலாம், 5 எழுத்து. இதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு எளிய முறையாக விளங்கக்கூடிய வழிபாடு. இது எளிய முறை. இதற்கு அடுத்த நிலையிலே விளங்குவது அர்ச்சனை. அர்ச்சனை என்கிற பொழுது அவற்றை ஒரு முறையோடு செய்வது, போற்றி சொல்லுவது. அந்த போற்றி சொல்லுகிற பொழுது உரிய மலர்களை வைப்பது, மலர் தொடுப்பது, இதையெல்லாம் கொஞ்சம் உயர்ந்த நிலையிலே அர்ச்சனையாக செய்வது. அதற்கு மேலே தன்னலமற்று பிற உயிர்களுக்காக செய்கின்ற வேள்விகள். இந்த 3 நிலைகளிலேயும் காட்டுகின்றார். இந்த 3 நிலையிலேயும் செய்யக்கூடிய அந்த தன்மையில வாழ்க அந்தணர், வானவர் ஆணினம், வீழ்க தன்புணல், வேந்தனும் ஓங்குக. இவற்றை கட்டி காக்கின்ற அரசன், நாட்டை மிக அற்புதமாக நடத்தி செல்லுகின்ற அரசன், அவன் ஓங்குகன்னாரு. அரசனை ஓங்குகன்னாரு. வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயதுன்னார். சேக்கிழார் சொன்னார், தீயதுன்னு எதை குறிப்பிடுகிறார்? திருஞான சம்பந்தர்னார் புறச்சமயங்களை ஆழ்க என்று சொன்னார் அப்படிங்கிறார். சிவனை மறுக்கின்ற கொள்கையுடையவர்கள், சிவனை மறுக்கின்றவர்கள் மட்டுமல்ல, சிவனுடைய கொள்கையை பின்பற்றுகிறவர்களுக்கு துன்பம் இழைக்கின்றவர்கள், அவர்கள் ஆழ்க தீயது, ஆழ்க தீயது. புறச்சமய கருத்துக்கள், புறச்சமயங்கள் ஆழ்க, அவிழ்ந்து போகன்னார். எல்லாம் அரண்நாமமே சூழ்க. அரண்நாமம் என்ன? சிவபெருமானுடைய திருநாமம் என்ன? நமச்சிவாய். நமச்சிவாய், நமச்சிவாய். எல்லா இடத்துலையும் நமச்சிவாயும் சூழ்கன்னார். எல்லாம் அரண்நாமமே சூழ்க. இந்த திருநாமம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல, 5 எழுத்து என்று சொல்லக்கூடிய இடத்துல பெருமான் நமக்கு அறிமுகப்படுத்துவது நமச்சிவாய மந்திரம். இந்த நமச்சிவாய மந்திரத்தை நாம் தங்கு தடையின்றி ஒருவரை ஒருவர் காணுகிற பொழுதும் சரி, ஒருவரோடு ஒருவர் உரையாடுகிற பொழுதும் சரி, ஒருவரை ஒருவர் வாழ்த்துகின்ற பொழுதும் சரி, ஒருவரை ஒருவர் வணங்குகிற பொழுதும் சரி, 5 எழுத்தை சொல்லுதல் வேண்டும். அப்படி சொல்லுவதற்கு உரிய மந்திரம் 5 எழுத்தாக விளங்கக்கூடிய நமசிவய, நமசிவாய, நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 எழுத்து இருக்கிறதே, இது சூழ்கன்னாரு. இப்ப சூழ்கங்கிறதுல நாம தெளிவாக பார்க்கிற பொழுது நமக்கு ஞாபகம் வரவர் அப்பூதியடிகள் தான். அவர் நம்முடைய திருநாவுக்கரசருடைய நாமத்தை எப்படி அவர் போற்றினார்னு நீங்க பார்க்கணும். சூழ்கன்னார். எங்க பார்த்தாலும் சூழ்ந்திருக்கிற நிலையில அந்த திருநாமத்தையே காணுதல், திருநாமத்தையே ஓதுதல், திருநாமத்தையே செபித்தல், தன்னை அறியாமல் இருக்கிற நிலையில கூட அதைத்தான் சொல்லுதல். அந்த அளவிற்கு இந்த 5 எழுத்தோடு ஒன்றுதல், 5 எழுத்தோடு ஒன்றுகிற அந்த நிலையை, இந்த 5 எழுத்தினுடைய தத்துவத்தை உணர்கின்ற நிலையில நாம் 5 எழுத்தை சூழ்க என்று சொல்லுகிறார். 5 எழுத்தினுடைய வடிவம் தான் கூத்தப்பெருமான். இப்ப நாம 5 எழுத்தினுடைய வடிவம் கூத்தப்பெருமான் என்று சொல்லுகிற பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம்? அவருடைய ஊன்றிய கால் அது நகாரம், அவருடைய திருவயிறு அது மகாரம், 2 தோள்கள் சிகாரம், திருமுகம் வகாரம், சிரசு சடாமுடி யகாரம்
என்று இந்த நம சிவய என்கிற அந்த வடிவத்தை திருக்கூத்தாக நாம சொல்லுகிறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமான் என்று சொன்ன உடனேயே, சிவன் என்று சொன்ன உடனேயே கண்களினாலே காணுகின்ற வடிவத்தை கொண்டு அவனை அனுபவிக்கின்ற முறை இது ஒளி வடிவம். கண்ணால் பார்க்கிறோம். இதற்கு அடுத்த நிலை ஒலி வடிவம். இப்ப கண்ணு இல்லாமல் காதால நமசிவாயம் என்று கேட்கிற பொழுது அவனை உணர்தல். இப்ப கண்ணால கண்டு உணர்கின்ற நிலைக்கு அடுத்த நிலை தான் காதால கேட்டு உணர்தல். இப்ப கண்ணாலே நாம பார்த்து அவனை வடிவத்தை இந்த கண் தெரிந்து மனம் சொல்லி சிந்தையிலே செலுத்தி அந்த கவனத்தை அங்கே பதிவித்தல் அல்லது தியானத்தின் பொழுது அதையே குறிப்பொருளாக கொள்ளுதல், இது ஒரு நிலை. இதற்கு அடுத்த நிலை கண்ணாலே காண்பதல்ல, காதால மட்டுமே கேட்பது. இந்த நமசிவைய என்கிற ஒலி இருக்கிறதே, அந்த ஒலியானது காதாலை கேட்டு காதினாலே அதற்கு ஒரு வடிவம் தருவது. இதைத்தான் அந்த நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லுகிற பொழுது ஒளி வடிவத்திலிருந்து ஒலி வடிவத்திற்கு வருவது. இது இந்த அஞ்செழுத்து எப்படி தோன்றுகிறது என்பதை 4ஆம் தந்திரத்திலே நம்முடைய திருமூலர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். அதுவும் அந்த திரு அம்பல சக்கரம்னு ஒரு பகுதி 4ஆம் தந்திரத்தில். நாமெல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சவங்க தெரியுங்களா? நாமெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்? திருமந்திரத்தில் ஆகமங்களில் இருக்கிற அத்தனை கருத்துக்களையும் தமிழில் ரொம்ப அழகாக தெளிவாக, அதை இவ்வளவு தெளிவாக அந்த செய்திகளை எல்லாம் நமக்கு தொகுத்து தந்திருக்கிற இந்த திருமந்திரம் கிடைச்சதுனால நாமெல்லாம் கொடுத்து வச்சவங்க. ஆனால் அதை வாங்கிட்டு படிக்காமல் இருக்கிறதுனால நாம் கெடுத்து வச்சவங்க. இவ்வளவு அற்புதமான இந்த நூலை, இது சொல்லி இருக்கிற செய்திகளை மற்றவர்களுக்கும் குறிப்பாக அடுத்த சந்ததியினருக்கு இதில் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு குறிப்பையாவது சொல்லிட்டு போனால் அவங்களாவது பிடிச்சிக்குவாங்க அடுத்தது. அப்படி கூட செய்யாமல் அது வெறும் 1ஆம் தந்திரம் 2ஆம் தந்திரம் 3ஆம் தந்திரம்னு போய் அதில் சொல்லி இருக்கிற அந்த அற்புதமான செய்தி எங்கே கிடைக்கும்? யார் சொல்ல போகிறா? திருமந்திரம் ஒரு நூலை விட்டால் நூல் கிடையாது, நமக்கு கிடையாது. ஆனால் அந்த ஒரு நூலில் இருக்கிற செய்தி வேற எந்த நூலில் தேடினாலும் கிடைக்காது. இது அப்படி செய்திகளை சொல்லி இருக்கிற அதில் சொல்றார். இந்த 5 எழுத்து எப்படி அசபையிலிருந்து விரிஞ்சுதுன்னு சொல்றாருங்க. அது எங்கேருந்து வந்ததுன்னா அசபா மந்திரத்திலிருந்து தான் வந்தது. அசபா மந்திரத்திலிருந்து பிரணவமும், பிரணவத்திலிருந்து 5 எழுத்து எப்படி விரியுது அப்படிங்கிற சொல்ற அந்த பாங்கு இருக்கு பாருங்க. அடே அப்பா, அவ்வளோ அற்புதமாக சொல்லுகிறார். அப்போ இந்த அசபா மந்திரங்கிறது காதால கேட்கப்பட முடியாத ஒலி மந்திரம், காதால கேட்கக்கூடிய மந்திரம் 5 எழுத்து. இந்த காதால கேட்கிற 5 எழுத்து மந்திரத்திலேருந்து காதால கேட்கப்படாத நாதத்துக்கு, நாதம் கேட்க முடியாது, காதால கேட்க முடியாது, அதுவும் ஒலிதான், ஆனால் சூட்சம். இதிலிருந்து அதுக்கு போகிற அந்த தத்துவம் அதை சொல்லுகிறார். சூழ்க அரண்நாமம்னாரு. அந்த அரண்நாமம் என்று சொல்லுவதே அங்கே சுவாமி சொல்லுகிற பொழுது அது தூலமாகவும் சூக்கமமாகவும் அது சூழட்டும்னார். அந்த சூழ்கை என்று சொல்லுவது, அரண்நாமம் என்று சொல்லுவது அந்த சிவபெருமானுடைய 5 எழுத்து இருக்கே, அது அதனுடைய தூல நிலையிலும் சூக்கம நிலையிலும் விரிந்து விளங்குவதாக என்று சொல்லுகிறார். தூல நிலை எது அப்படின்னு கேட்டால் அதனுடைய தூல நிலை நடராஜர் வடிவம். அதனுடைய சூக்கம நிலை என்ன? 5 எழுத்தினுடைய ஒலி வடிவம். நான் ஈரோடுக்கு ஈரோடு இல்லை, பவானிக்கு ஒரு சொற்பொழிவுக்காக போயிருந்தேன். அப்போ 63 நாயன்மார்களுடைய படிமங்களுக்கு அவர்கள் இந்த திருமுறைகளினாலே அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் செய்து அந்த திருமுறைகளை ஓதி இருக்கிறார்கள். ஓதிட்டு 5 எழுத்து ஓதி இருக்கிறார்கள். அப்படி 5 எழுத்து ஓத ஆரம்பித்த உடனேயே வானிலே ஒரு வடிவம் தெரிந்திருக்கிறது. அது அப்படியே செல்லில் ஃபோட்டோ பிடிச்சிருக்கிறாங்க. அதை பிடிச்சி பெரிய ஸ்க்ரீனாகவே ஆக்கி காட்டியிருக்காங்க. இந்த 5 எழுத்தை அத்தனை அடியார்களும் ஓதுவார்களும் 63 நாயன்மார்களுடைய படிவங்களை வைத்து அதை ஓத ஆரம்பித்தோடனே வானிலே ஒரு உருவம்
அது மேகக்கூட்டத்தினாலே எழுந்ததா அல்லது வேறு எதனாலே எழுந்ததான்னு தெரியல. அந்த வடிவம் அப்படியே நடராசருடைய வடிவமாக வானிலே தெரிந்து அதை மிக அற்புதமாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள் அந்த அடியார் பெருமக்கள். அப்ப இந்த ஒலி வடிவம் அந்த தூல வடிவமாக போகிறது. அப்ப அந்த நடராஜர் என்பது இந்த அஞ்செழுத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான். இது ஒளி வடிவம், இது ஒலி வடிவம். அதைத்தான் சொல்லுகிறார், அரண் நாமமே சூழ்க, எல்லாம் அரண் நாமமே சூழ்க என்று சொல்லுகிற பொழுது நம்மை சுற்றி பிரணவ ஒலியும் பிரணவ நாதமும், அதாவது நம்ம இப்போ யூஸ்வலாக வைப்ரேஷன். இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஒரு வைப்ரேஷன், இப்போ இத்தனை பேரும் இங்கே இருந்து சிந்திக்கிற வைப்ரேஷன் வெளியில் போனால் இன்னொரு கூட்டத்தில் வருமா? வருமா? இப்போ இங்கே எத்தனை பேர் இருக்கோம்? 150 பேர், 100 பேர் இருக்கோன்னு வச்சுங்க. இதே 100-150 பேர் பஸ்ஸில் போகிறோம், எக்கச்சக்கமான கூட்டம், 100 பேர், பாதி பேர் தொங்கிட்டு இருக்கான், பாதி பேர் ஜன்னலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான், பாதி பேர் டெரஸில் ஏறிக்கிட்டு இருக்கான், அங்கேயும் 150 பேர் இருக்கோம். இந்த வைப்ரேஷன் அங்கே இருக்குமா? ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற 150 பேரும் ஒரே பொருளை சிந்தித்து கொண்டு இருக்கிறார்கள், அதுவும் சிறந்த பொருளை சிந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள். யார் எங்கே சிறந்த பொருளை திருக்கூட்டமாக சிந்திக்கிறார்களோ அங்கே சிவம் பிரத்யட்சமாக விளங்கும் என்பதுதான் நமக்கு சான்றோர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதனால தான் மணிவாசகர் சொன்னார், என்ன சொன்னார்? அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய். அப்பா, நான் தனியாக கூப்பிட்டா நீ வருவியோ இல்லையோ, எங்கள் அடியார்களோடு சேர்ந்து அழைச்சா நீ அங்கே வந்துடுற, உன்னை கூப்பிடாமையே வந்து இருந்துடுற. அதனால அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயினார். அங்கே அவன் விளங்குவது ஒலி வடிவமாக விளங்குகிறான். இதைத்தான் சொல்லுகிறார், சூழ்க சூழ்க அப்படின்னார். அரண் நாமமே சூழ்கன்னார். காரணம், அரண் நாமத்தினாலே சிவானுபவம் விளையும். சூழ்க அரண் நாமம். இதனால என்ன விளையும்னார்? வையகமும் துயரு தீர்கவே, இந்த உலகம் தம்முடைய துயரம் நீங்கி நிற்கட்டும். அப்ப உலகத்துல வையகம் துயர் தீர்கவேன்னாரு, அதுல சைவர்கள் துயர் தீர்கவேன்னு அவர் சொல்லியிருக்கார. வையகம்னாரு, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கட்டும், எல்லாருமே சௌக்கியமா இருக்கட்டும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும், உலகலாம்னு தான் துவங்கினார் நம்முடைய பெரிய புராணம். ஆனா இந்த பொதுத்தன்மை நீங்க வேற எந்த சமயத்திலும் பார்க்க முடியாது, எந்த சமயத்திலையும் பார்க்க முடியாது. அதுல ரொம்ப தெளிவாகவே எழுதியிருப்பாங்க, நம்ம சமயத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே சொர்க்கம் போவார்கள், மித்த அத்தனை பேரும் நரகத்திலேயே கிடப்பார்கள்னு எழுதியிருக்கிறான். இவன் ஆரம்பிச்சே 2000 வருஷம்தான் ஆச்சு. இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி எவனுமே சொர்க்கம் போகலையா? மனித இனம் தோன்றி கோடானு கோடி வருஷம் ஆச்சு, எந்த நல்லவனுமே கிடையாதா? 2000 வருஷமா தான் சொர்க்க வாசலே, சொர்க்கமே கட்டுனாங்களா? அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ அதுக்கு முன்னாடி அது இந்த சொர்க்கங்கிறது எத்தனையோ ஆண்டாண்டு காலம் மனிதர்கள் வாழ்ந்து உய்வு பெற்று போயிட்டாங்க, அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. இவன் சொல்கிறான் நமக்கு மட்டும்தான் சொர்க்கம் அப்படின்னுட்டு. நாம் அப்படி சொல்லலை. வையகமும் துயரு தீர்கவே, இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் துன்பம் நீங்கட்டும் என்று துவங்குகிறார். அப்போ போட்டியில் வெல்லுவதற்காக எழுதப்படுகிற அந்த ஒரு பந்தயம் அல்லது ஒரு போட்டி அல்லது ஒரு வாது என்று சொல்லக்கூடிய இடத்துல திருஞான சம்பந்தர் சொல்லுகிறார், இதோ இந்த இடத்துல யாம் அறிவிக்கின்றோம். என்ன அறிவிப்பு செய்கின்றோம்? எங்கே சிவன் நாமம் சூழ்ந்திருக்கிறதோ அங்கே துயரம் நீங்கி போகும், எங்கே சிவன் நாமம் விளங்கி கொண்டிருக்கிறதோ அங்கே வினைகள் நீங்கி போகும், எங்கே சிவன் நாமம் விளங்கி கொண்டிருக்கிறதோ அங்கே உயிர்கள் உய்வு பெறும் என்கிற அந்த செய்தியில அவர் சொல்லுகிறார், சிவனுக்கு உரியது வேள்வி, சிவனுக்கு உரியது அர்ச்சனை, சிவனுக்கு உரியது வழிபாடு. எளிமையான முறையிலே வழிபாடும் செய்யலாம், அதற்கு மேல் நிலையிலே அர்ச்சனையும் செய்யலாம், அதற்கு மேல் நிலையிலே வேள்விகளும் செய்யலாம். ஆனால் அவைகளெல்லாம் சிவனை குறித்ததாகவே இருக்க வேண்டும், அதுவும் உலக நன்மை கருதி செய்யப்பட வேண்டியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இதை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். இதில் மொழிக்கு எந்த விதமான இடமும் இல்லை. அவர் எங்கேயுமே அந்த மொழியை பற்றி எந்த விதமான குறிப்பும் இல்லாத காரணத்தினாலே எமக்கு தெரிந்த மொழி, நமக்கு அறிந்த மொழி, நமக்கு உணர்ந்த மொழி, நமக்கு அனுபவத்தை ஊட்டுகிற மொழி, நமக்கு இன்பத்தை ஊட்டுகிற மொழியாக இருக்கிற இந்த மொழி நம்முடைய சொந்த மொழி. தமிழ் மொழியிலேயே இந்த வேள்வியும் செய்யலாம், அர்ச்சனையும் செய்யலாம், வழிபாடும் செய்யலாம் என்று அறிவிக்கின்றார் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான். எனவே
இதில் மொழிக்கு எந்த விதமான பாகுபாடோ வேறுபாடோ கிடையாது. எனவே நாம் அறிந்த மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியிலேயே யார் ஒருவர் வேள்விகள் செய்கின்றார்களோ, சிவ வேள்விகள் செய்கின்றார்களோ அவர்களே அந்தணர்கள், அவர்கள் வாழ்க என்று அறிவிக்கின்றார் திருஞான சம்பந்தர். வழிபாடு செய்ய வேண்டும், அர்ச்சனை செய்ய வேண்டும். ஆனால் ஒன்று ரொம்ப முக்கியம் என்னன்னா, அத்துணை பேரும் சிவ வழிபாடு செய்தல் வேண்டும். அதை வலியுறுத்துகிறார். சிவனை பற்றி அறிந்த பிறகு ஒரு சுருக்க அளவிலாவது சிவ வழிபாடு செய்யணும். விளக்கை ஏற்றி 5 எழுத்து சொன்னால் கூட போதும். விளக்கை ஏற்றி ஒரு பதிகம் சொன்னால் போதும். விளக்கை ஏற்றி சிவபுராணம் சொன்னாலும் போதும். என்ன கொஞ்சம் தகராறு சார்? பரவாயில்ல, விளக்கு இல்லாமலேயும் சொல்லலாம். சொன்னாரே சண்டேச நாயனார் மணியாற்றங்கரையில் பூஜை பண்ணார், சிவ பூஜை பண்ணார். பசுக்கள் எல்லாம் பாலை கறந்துற குடத்திலே பிடித்தார், மணலிலே சிவலிங்கம் செஞ்சு அபிஷேகம் பண்ணார். அங்கே கிடைச்ச ஆத்தி மரத்தின் கீழே வச்சார், மலர்களை எடுத்து கொய்து போட்டார், விளக்கு போட்டார், தூபம் பண்ணார். கிடையாது இல்லை அவர்கிட்ட. அங்கே எங்கே போவார் அவர்? எண்ணெய்க்கு எங்கே போவார்? திரிக்கு எங்கே போவார்? விளக்குக்கு எங்கே போவார்? இதில் கிடையாது. என்ன, பால்லையே அபிஷேகம் பண்ணி பாலையே நிவேதனம் பண்ணிட்டார், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நெய்வேத்தியத்துக்கும் அதே பால். அப்போ மித்ததெல்லாம் இல்லையே, என்ன பண்ணுறதுன்னார். ரொம்ப அற்புதமாக சொன்னார் சேக்கிடார். மித்தது இல்லை, உண்மைதான். தேடாதன கிடைக்காததெல்லாம் அன்பினில் நிரப்பி, எது கிடைக்கல அதெல்லாம் அன்பில் ஃபில்லப் பண்ணிட்டாருன்ட்டார். அப்போ நமக்கு ஒன்று கிடைக்கலையேங்கிறதுக்காக சில பேர், சார் ரொம்ப இன்னைக்கு பூஜையே பண்ண முடியல சார், ஏன் பூ வரல சார்? எது கிடைக்காதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த பூஜையை மிஸ் பண்ணுறதுக்கு. ஓ பூ இல்லையா, ரைட்டு, அப்போ நாளைக்கு பண்ணிக்க வேண்டியதா சார்? என்ன சிவன் எங்கே போக போகிறாரு? இங்கே தான் இருக்க போகிறாரு, சமாதானம் வேறு. இதில் பூ இல்லை சார், பூஜை எப்படி பண்ணுறதுன்னே தெரியல. நாளைக்கு 2 பங்காக பண்ணிடலாம் சார். பூ இல்லைன்னா என்ன, பூஜை பண்ண வேண்டியது தானே. அந்த மலர் இல்லைன்னா என்ன, நாமலர் கொண்டு ஏற்றுவோம்னாரு. நீ நானே மலர் கொடு, நீ இந்த மலராது இன்னைக்கு காலையில் போட்டால் நாளைக்கு வாடிடும். நம்ம ஏற்றுகின்ற அந்த மலரானது என்றைக்கும் வாடா மலராக இருக்க வேண்டும் என்பதற்காக வாடா மலராக திருமுறை பாடல்கள் இருக்கிறதே, அந்த திருமுறை பாடல்களை சூடுகிற பொழுது அது எல்லா மலர்களை காட்டிலும் சிறந்த மலர்களாக விளங்குகின்றன. அதை சூட்ட வேண்டியது தானே. அதனால அந்த வழிபாட்டை நாம் அத்தனை பேரும் செய்ய வேண்டும். கொஞ்சம் அப்படி மேலே வருகிற பொழுது அர்ச்சனை செய்யணும். முடியுமானால் சிவவழி கூட செய்யலாம், யார் வேணாலும் சிவவழி செய்யலாம். உலக நன்மைக்காக செய்கின்றோம். சிவவழி செய்வதற்குரிய தகுதி எல்லாருக்கும் உண்டு, அதை நாம் செய்வோம் என்கிற அந்த செய்திகளை வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம் வீழ்க தன்முனல் வெந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயது எல்லாம், இந்த ஆழ்கது தீயதெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆழ்க தீயது அப்படின்னு பிரிக்கணும். அப்புறம் எல்லாம் அரண்நாமமே சூழ்க. இல்லாட்டி அரண்நாமம் சூழ்கன்னா மொட்டையா நிற்கும். எதுல? எல்லாம் சூழ்க. அப்போ அந்த எல்லாம் போட்டாதான் சூழ்கிற அந்த சொல்லுக்கு வினைக்கு சரியா வரும். ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. யார் இந்த பதிகத்தை கேட்கிறார்களோ, யார் இந்த பதிகத்தை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு துயர் நீங்கும், துன்பம் போகும், இன்பம் விளையும் என்பதற்கு முதல் பாடலிலேயே மங்கள வாழ்த்தாக வாழ்க என்று சொல்லி துயர் தீர்க என்று அந்த பாடலை நிறைவு செய்திருக்கிறார் என்று சொல்லி, இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த முதல் பாடலை சிந்தித்து நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். இனி அடுத்து வருகின்ற பாடல்களிலே சித்தாந்த கருத்துக்கள் கொட்டி கிடக்கின்றன. அவற்றையெல்லாம் முதல்ல பொதுவாக பாடினார். பின்னே வருகின்ற பாடல்களில் எல்லாம் சித்தாந்த கருத்துக்களை மிக மிக அற்புதமாக பதித்துவத்தை பற்றி பெருமான் சொல்லி இருக்கிற செய்திகளை எல்லாம் நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி, அற்புதமான ஞான குவியலாக விளங்குகின்ற திருப்பாசுரத்தை கேட்கிற உங்கள் வாழ்வில்
எல்லா வளங்களும் நலங்களும் கூடும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.